வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நார்ச்சத்து மிக்க ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம சாம்பார் இதுலேயே ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அகலமாக எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கட்டும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நீங்கள் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு மீடியம் சைஸ் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். எப்பொழுதுமே தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதை ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமே வெந்துடும். இப்போ பார்த்தா தெரியும், தக்காளி நல்லா வெந்திருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அப்போ தான் சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க ஸ்பெஷலாக நம்ம போட போகிற அந்த நார் சத்து மிக்க தண்டு. இது கீரை தண்டு, சிகப்பு கீரை தண்டு, அதாவது தண்டு கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு அந்த தண்டை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கீரை தண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறோம். தண்ணி விடும்போதே நிறைய விட்டுடாதீங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக வச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஆகிடக்கூடாது. கீரை தண்டு வேகிற அளவுக்கு கரெக்டாக ஓரளவு தண்ணி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு நம்ம மூடிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்தளவு நமக்கு நல்லா வெந்திருக்கும் கீரை தண்டு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம முருங்கைக்காய் எப்படி கட் பண்ணுவோமோ அதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த கீரை தண்டை. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார். இது துவரம் பருப்பு, நம்ம ஆஸ் யூஷுவல் சாம்பாருக்கு துவரம் பருப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் விட்டாச்சு. புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியும் இதனோட நம்ம விட்டுறோம். புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு தான் எப்பொழுதுமே புளி சேர்க்கணும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதாவது மேலே நுர வந்திருக்கு இல்லைங்களா, அந்தளவு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேனில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும்னா அந்தளவு போதும். நான் எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிச்சிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலையும் அந்த நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா கடுகு, அதை அத்தனையும் எடுத்து நம்ம சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். உங்களோட பேனில் லைட்டாக ஒட்டியிருக்கோம் அந்த கடுகுலாம். அது நீங்கள் சாம்பார் ஒரு கரண்டி அதில் விட்டுட்டு அதை எடுத்து இதில் கொட்டி கலந்து விட்டிங்கன்னா அதில் ஒட்டியிருக்க கடுகு எல்லாமும் வந்துடும். ஏன்னா கரண்டியில் எடுக்கிறதுக்கு வராது கடுகு, இல்லைனா வேஸ்ட் ஆகிடும் அந்த கடுகுலாம். அதனால் இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், அது கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி தான் நீங்கள் சாம்பார் லாஸ்ட்டில் தூவி விட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் சாம்பாருக்கே ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அதோட கொத்தமல்லியில் இருக்க அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லியை உடம்புக்கு நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்மளோட உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிலருக்கு டயர்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க கொத்தமல்லியை ரெகுலராக ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த தன்மை கொத்தமல்லிக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் செய்யும்போது லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொத்தமல்லி சேர்த்து அதை நீங்கள் கலந்து விட்டுடுங்க. சூப்பரான சுவையான கீரைத்தண்டு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கீரை தண்டுலேயே 2 டைப் இருக்குது. பச்சை கலரில் ஒன்று வரும், இது பிங்க் கலரில் வரும். அந்த பச்சை கலர் கீரை தண்டை விட சிகப்பு கலர் கீரை தண்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. எப்போவுமே டார்க் கலர் வெஜிடபிள்ஸ், அதாவது நல்ல ரெட் கலர், எல்லோ கலர், இது போல் பிங்க், ரெட்டு அந்த மாதிரி கலரில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும், நம்ம உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கீரை வாங்கும்பொழுது அந்த கீரை தண்டை வேஸ்ட்டு பண்ணாமல் இது போல் சாம்பாராக செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நியூ ரெசிபீஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.